அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அது ஆன்டி டிஎம்கேன்றது ஆன்டி மோடியை டைல்யூட் பண்ணிடும், அதை சமப்படுத்திடும். இதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருதுன்னா அப்போ பிஜேபியோட ஏடிஎம்கே சேர்ந்துன்னா வாஷ் அவுட் ஆகும், சந்தேகம் இல்லை. மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ அடுத்த வருஷம் வருது. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இந்த பக்கம் டிஎம்கே அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் ஸ்வீப் பண்ணும். ஆனால் அசம்பிளி எலெக்ஷனில் மக்கள் அப்படி ஓட்டு போட மாட்டாங்க. சரியான உதாரணம் 2021 அசம்பிளி எலெக்ஷனில் அதுக்கு முன்னால் 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஜெயலலிதா மாதிரி ஒரு பாப்புலர் லீடர் இல்லாமல் பிஜேபி மாதிரி ஒரு எதிர்மறை சக்தியோட கூட்டணி சேர்ந்தோம் அதிமுகவில் 75 சீட்டு கூட்டணியோடு சேர்ந்து ஜெயிக்க முடிஞ்சுது. 66 + 5 பாமக 4 பிஜேபி ஜெயிக்க முடிஞ்சுது. அதே மறுபடியும் 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சைபர் ஆச்சு. 19 சைபர், 24 சைபர், 21 ஆனால் 75 சீட் ஜெயிக்க முடியும். ஸோ அசம்பிளிக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க. ஸோ ஏடிஎம்கே தலைமையில் பிஜேபி பாமக எல்லா குட்டி கட்சிகளும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் அது உண்மையிலேயே டஃப் ஃபைட்டு தான். அது மட்டும் மறந்துடாதீங்க. அது பிஜேபி ஃபேக்டரை மீறி அந்த அலையன்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ஏன்னா நடக்கிறது சட்டமன்ற தேர்தல்ன்றதுனால கேள்வி திமுக வேணுமா வேணாமான்றது, அதில் எல்லாமே அடிபட்டு போகும். ஆகவே அவர்களுக்கு உள்ளுக்குள்ள சராசரி திமுக தொண்டன், முதலமைச்சர் உட்பட பெரிய முதலமைச்சரில் இருந்து தொடங்கி திமுகவில் இருக்க கடைக்கோடி தொண்டன் வரையில் இந்த அலைன்ஸ் வந்ததுன்னா ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே அந்த டிஎம்டிகேவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குட்டி கட்சியெல்லாம் சேர்ந்து 2019 அலைன்ஸ் வந்ததுன்னா மிக மிக கடுமையான போட்டி இருக்கும். பேக் டு பேக் கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது. அப்போ அது ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் ஏடிஎம்கே அலைன்ஸ்னு இருக்கும்.